எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக் யூரோ ஸ்டேட்டா ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். அது மாதிரி போன வீக் என்ன நினச்சதுன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ போன வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த 4 ஹவர்ஸோட ரீடெஸ்ட் ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. 4 ஹவர்ஸ் ஹையிலேருந்து 4 ஹவர்ஸ் லோ இந்த ரீடெஸ்ட் ஏரியாவை மார்க்கெட் வந்து நல்லா அக்ரெசிவாக பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுலையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதுக்காண்டி இப்போ ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் தான் 2 நாள் மார்க்கெட் வந்து அதுலேயே நின்றுச்சு. 2 நாள் ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர்ஸ் மைனஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி கூட அவங்க இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கரெக்ஷன் பேஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் அதிகம். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து ஐடியமும் ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஓவரால் ரீடெஸ்ட் மார்க்கெட் வந்து மார்க்கெட் பிரேக் ஆயிருச்சு. அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எங்கே போகணும்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு சப்ளை ஜோன் இருக்குது அரௌண்ட் இந்த இது ஒரு சப்ளை ஜோன். இது ஒரு 4 ஹவர் சப்ளை ஜோன், நல்ல பவர்ஃபுல் சப்ளை ஜோன். இந்த ஜோன் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஃபுல்லாக லிக்விடிட்டி ஸ்பாட்டும் இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டியும் ஹண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு சான்சஸ் அதிகம் தான். அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டு தான் நம்ம பையை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இல்லைனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிடணும். இப்போ மார்க்கெட்டை வியூ எப்படி இருக்குன்னா மைனர் 4 ஹவர்ஸ் ஐடிஎம் வந்து நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் அரௌண்ட் இந்த இம்பல்ஸ். இது வந்து -4 ஹவர் ஐடிஎமோட மைனர் ஐடிஎம், 4 ஹவர்ஸோட மைனர் ஐடிஎம் இது. அதே மாதிரி இதில் வந்து இதில் உள்ளேயே ஒரு மைனர் ஐடிஎம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 4 ஹவர்ஸ் மைனர் ஐடிஎம்மை இதுலேயே ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச், இந்த லாஸ்ட் கேண்டில் அரௌண்ட் 1687 இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். எதுக்காக அப்படின்னா இந்த ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரீகரெக்ஷன் எதுக்கு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் மைனர் ஐடிஎம் தான் பார்க்கணும். இந்த மைனர் ஐடிஎம் டு இந்த ஹை ஒன்ஸ் அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மைனர் ஐடிஎம் டு இந்த ஹைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து இது வரைக்கும் ஒரு டார்கெட் நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே ட்ரேட் எடுக்கும் அப்படின்னா ஸ்டாப் லாஸாக அந்த ஜோனுக்கு மேலே வைக்கணும். இது எப்போதும் எல்லார் வீடியோலும் நான் சொல்கிறது தான். இப்போ இதில் நம்ம பிரேக் ஆகுது இல்லை ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து ட்ரேட் எடுக்கும் அப்படின்னா ஸ்டாப் லாஸாக அந்த ஜோனுக்கு மேலே டார்கெட் இது வரைக்கும். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். 1:2 கூட கிடைக்குது, நல்ல ரேஷியோ தான். இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும். சப்போஸ் இந்த ரேஞ்சு பிரேக் ஆகி 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியமும் பிரேக் ஆகுது அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன் பார்க்கணும். ஓவரால் இம்பல்ஸ் முதல்ல சொன்னேன்ல, ஓவரால் இம்பல்ஸுக்கு ஒரு ரீகரெக்ஷன். இதில் ஓவரால் இம்பல்ஸ் ரீகரெக்ஷனும் அரௌண்ட் இந்த ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ மேபி மார்க்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு டைரெக்டாக வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. இது ஓவரால் ரீகரெக்ஷன் ஏரியா, ஓவரால் இம்பல்ஸோட ரீகரெக்ஷன் ஏரியா. மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட்டோட வியூ அடுத்த இது பெரும்பாலும் மார்க்கெட் எதுலேருந்து ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா அரௌண்ட் இந்த ரேஞ்சிலேருந்தும் ரிட்டன் ஏறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அரௌண்ட் இந்த சப்ளை ஜோன், இதில் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோன் இது ஒரு பிஓஐயாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே எக்ஸ்ட்ரீமில் வரணும் அரௌண்ட் இந்த ரேஞ்ச். இது ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ண இது. பெரும்பாலும் இந்த ரெண்டு இதுலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக அதுக்கு சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த ரெண்டு பிஓஐலேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் அதிகம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு செல் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கணும். ஒன்று அதுலேயே மைனர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 4 ஹவர்ஸ் ஐடியாவும் மார்க்கெட் எடுத்துருக்கணும். 4 ஹவர்ஸ் ஐடியாவும் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு ஐடியா வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ மேபி மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் 1 ஹவர் கேண்டில் கிடையாது, 4 ஹவர்ஸ் கேண்டில் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சுன்னா இதில் ஒரு ரீடெஸ்ட்டை பார்த்து நம்ம இதில் வந்து ஒரு செல் ட்ரேடுக்கு நம்ம இந்த வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இந்த வீக்கோட சினாரியோவாக நமக்கு இதாகும். அதே மாதிரி மார்க்கெட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து செல் ட்ரேட் எடுக்கிறது ஷார்ட் பொசிஷன் தான், லாங்கு கிடையாது. ஒன்ஸ் இந்த ரீடெஸ்ட் ஏரியாவும் இந்த மைனர் ஐடியம் வேணும்னா நம்ம டார்கெட்டை வந்து இது வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை இப்போ மார்க்கெட் வந்து அங்கேருந்து 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ரிட்டன் மார்க்கெட் இங்கே வந்து ஒரு 4 ஹவர்ஸ் மைனர் ஐடியம் கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து வருது, அதே எந்த டைரக்ஷனில் வருதுங்கிறதே நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டோம். ரிட்டன் நம்ம பை ட்ரேட் எடுக்கச்சில்ல, பை ட்ரேட் எடுக்கும்போது எந்த டைரக்ஷன்லேருந்து வருது அப்படிங்கிற மார்க்கெட் ரேலியாக வருதா 4 ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லை 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷனில் வருதாங்கிறதையும் பார்த்துட்டு மார்க்கெட் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பை ட்ரேடை எடுக்கணும். ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்கணும். இப்போ நம்ம இதில் ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்க்குறோம்ல, அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் பிரேக் பார்த்த பிறகு ஒரு ரீடெஸ்ட் பார்த்து நம்ம பைக் எடுக்கலாம். மார்க்கெட்டோட ரேலி பொசிஷன் பார்த்து தான் அடுத்த ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பையில் இருக்கா, ஆனால் மேபி இந்த ஏரியா மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம்
4 ஹார்ஸ் கேண்டில்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து ஒரு செல்லுக்குள்ள ட்ரேட் பார்க்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மாரி மார்க்கெட் வந்து ஓவரால் ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் போறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அந்த சப்ளை ஜோன் இந்த சப்ளை ஜோனுக்கு போறதுக்கும் வாய்ப்பு அதிகம். மேபி மார்க்கெட் அங்கருந்து கீழ சடன் ஃபால் ஆகலாம். ஏன்னா மேபி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான மேஜர் ஸ்ட்ரக்சர். அதனால மார்க்கெட் வந்து கண்டிப்பா டவுன் ஃபால் ஆகலாம். அதே மாரி 2 to 3 வீக்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இதுல 1 டே ஐடிஎம் ஃபார்ம் பண்றாங்க. 1 டேக்கு ஸ்ட்ரக்சர் 1 டே டைம் ஃப்ரேமுக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றாங்க. அப்ப மேபி மார்க்கெட் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் போறதுக்கும் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போறதுக்குள்ள ரீடெஸ்ட் ஏரியாவும் பிரேக் ஆயிருக்கு. மேபி கண்டிப்பா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு கூட ரிட்டர்ன் ஆகலாம். அது இதுல போற நெக்ஸ்ட் வீக் எப்படி நடக்குங்கிறத பொறுத்து தான். நெக்ஸ்ட் வீக்க பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா செல்லுக்குள்ள ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஆனா அரவுண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கப்புறம் இப்போ அரௌண்ட் 16684 இந்த வேல்யூ மார்க்கெட் வந்து 4 ஹார்ஸ் கேண்டில் அக்ஸசிவா பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பா ஒரு செல் ட்ரேடு எதிர்பார்க்கலாம். ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் பொறுத்து. ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் அரவுண்ட் இந்த இம்பல்ஸுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் ஒன்ஸ் அந்த கரெக்ஷன் ஃபேஸ இதுக்கப்புறம் ஒரு நல்ல அக்ரெசிவ் பைக்குள்ள சினாரியோ நம்ம எதிர்பார்க்கலாம். காரணம் பிரேக் ரீடெஸ்ட் ஏரியா பிரேக் இருக்குல்ல, அதனால அந்த காரணத்துக்கு மேல கண்டிப்பா போறதுக்கும் சான்சஸ் அதிகம் தான். கண்டிப்பா போகும். போகாமலாம் இருக்காது. கண்டிப்பா போகும். பிரேக் ஆயிருக்குனாலே ஒரு கேண்டில் பிரேக் ஆயிருக்குனாலே, கண்டிப்பா அடுத்தடுத்த தேதி மார்க்கெட் கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க. அது மாரி ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம இதுலருந்து பிரேக் ஆச்சுனா கூட இந்த ரீடெஸ்ட் வரைக்கும் கூட நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ அந்த ஜோனுக்கு மேல வச்சுட்டு, இப்ப இதுலருந்து வருது. ஸ்டாப் லாஸ இந்த ஜோனுக்கு மேல வச்சுட்டு டார்கெட்ட ரீடெஸ்ட் ஏரியா வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். வைக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. இல்ல இந்த சப்ளை ஜோன் இல்ல கீழ ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணியிருக்கலாம். அந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒரு நல்ல ரேஷியோ தான் நாங்க 2:88 கிடையாது. ஒரு நல்ல ரேஷியோ தான். மார்க்கெட் வந்து அ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். மண்டே ஒரு நல்ல செட்டப் கிடைக்கும். பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ கைஸ்.